எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள், எரிவாயு மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலை, சூரிய ஒளி போன்ற மரபுசாரா எரிசக்தி மூலங்களின் மூலம் மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் புதுமையான எரிசக்தி பயன்பாட்டில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அண்மையில் வடசென்னை அனல் மின் நிலையம் நிலை 3 தனது முழு கொள்ளளவை எட்டி வணிக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகளின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மின் வளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா ரூபாய் 13,077 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர் மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட டர்பைன் தொழில்நுட்பத்துடன் இந்த மின் நிலையம் நவீன தரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளாகத்தில் 3 அலகுகளை நிறுவும் வகையில் விரிவாக்க திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை கொண்டுவர கரையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் கரிக்கப்பல் தளம் அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 2 அதிக கொள்ளளவு கப்பல்களை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 6 லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட நிலக்கரி சேமிப்பு தளங்களும் கடல் நீரை சுத்திகரித்து நன்னீர் தயாரிக்கும் அமைப்புகளும் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உற்பத்தியாகும் மின்சாரத்தை பாதுகாப்பாக பரிமாற 400 kV GIS ஸ்விட்ச் யார்ட் போன்ற நவீன மின் உபகரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி 1.5 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 52,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. தற்போது முதலாவது அலகின் சோதனை ஓட்டங்கள் நடைபெற்றது. 2வது அலகு விரைவில் தனது சோதனை ஓட்டத்தை தொடங்க உள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை நனவாக்குவதில் உடன்குடி அனல் மின் திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். உடன்குடி அனல் மின் திட்டத்தில் 660 மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அலகினை இன்று தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.